பிஜேபியில உங்களுக்கு பிடிச்ச லீடர் இல்ல உங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஸோ அன்டவுட்லி அது தேசிய லெவல் அளவில் பார்க்கும்போது ஒரு ராஜ ரிஷியாக 3-4 முறை குஜராத்துக்கு சிஎம் ஆகவும் 3 முறை பிரதமராகவும் ஒரு மனிதன் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அது மோடிஜி தான். அவரு தேடி பார்க்கணும். அவர் ஏதாவது மிஸ்டேக் பண்றாரு. ஒரு கும்பலே இருக்கு, இந்த காங்கிரஸ் கும்பல். இப்படி பண்ணிட்டாரு. அவரும் ஏதாவது ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரா, ஏதாவது ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டிருக்காரா, சுயநலம் பண்ணியிருக்காரா, காசு குவிச்சிருக்காரா, ஒண்ணுமே பண்ணல. திருப்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் வெறும் அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வங்கி அக்கௌண்ட்ஸும் இவன் கணக்குல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க. காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்தா கூட இவர் எடுத்துட்டாரு எல்லாம் சேர்த்து ஒரு 3 கோடி 2 கோடி கூட இல்லை, ஒரு சில லட்சங்கள் தான் இருக்கு. ஸோ ஒரு சில லட்சங்கள் தான் அவர் சம்பாதிச்சிருக்காரு. எவ்வளவு 3-4 வாட்டி சிஎம்ஆ இருந்துட்டு 3 வாட்டி பிஎம் இருந்து நீங்க நினைச்சு பாருங்க. அந்த காலத்து ஓமந்தூரா இருந்தாரு. அப்புறம் ராமகிருஷ்ண ராஜா இருந்தாரு. அப்படிப்பட்ட பக்த வச்சிருந்தார். அப்பேற்பட்ட பெரியவர்கள் அண்ணாதுரை வரைக்கும் காமராஜர் இருந்தாரு. காமராஜர் இறந்து போகும்போது 65 ரூபாய் ஒரு பாக்கெட்ல 5-6 சட்டை வேட்டி. அதாவது அப்படி வாழ்ந்தவங்க போய் இப்ப நம்ம சொல்லவே தேவையில்லை. எவ்வளவு காரு, எவ்வளவு பங்களா, எவ்வளவு ஃபிளைட் அப்படி இருக்கு. பட் நான் சொன்ன எல்லாமே கோடி 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 இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க மோடிஜியோட தராசுல வச்சீங்கன்னா அவர் எவ்வளவு சம்பாதிச்சாரு? ஒரு ஆவரேஜ் தமிழ்நாடு எம்எல்ஏ, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எம்எல்ஏ, நீங்க எம்பி வரைக்கும் கூட போக தேவையில்லை. ஏன் எம்எல்ஏ விட்டுருங்க, கவுன்சிலர் பாருங்க. கவுன்சிலர் மோடியோட சம்பாதிச்சிருப்பான். என்னதான் பண்றாரு? எல்லாம் 10 கேர்ள்ஸ் கூப்பிட்டு ஆடிடுறாங்க. ஒண்ணுமே இல்லை, நோ ஸ்கேண்டல். அவ்வளவு ஒன்னும் சம்பாதிக்கல. நாடுன்னு உயிரை விட்டுட்டு இருக்காரு.